சிம்புவை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கமல் முடிவு பண்ணியிருக்காரு, மணிரத்னம் முடிவு பண்ணியிருக்காருங்கிறது இந்த மொத்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. அதனால தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. இது கமல் சார் படமா? இல்ல இது சிம்பு சார் படமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. யார் படம் சார் இது? இல்ல எப்படியா இருந்தாலும் இது வந்து கமல் படம் தான் நம்ம சொல்லணும். ம். கமல் படத்தையும் தாண்டி மணிரத்னமுடைய ஸ்டைல்ல கமல் படம் படம். அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிம்பு வந்து உண்மையிலே வந்து இவ்வளோ நாள் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஏன் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிறது சில காட்சிகள பார்க்கும்போது தெரியுது. கிட்டத்தட்ட ஃபைட் சீனு, ரொம்ப சென்டிமெண்ட் சீன்லாம் ராட்சசன் மாரி நடிச்சிருப்பாரு சிம்பு. அது வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப அப்ளாஸ். ஏன்னா ஒவ்வொரு சீனையும் வந்து சிம்புவோட ஃபேன் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. அதனால சிம்புவுடைய காட்சிகள் எல்லாமே மணிரத்னம் வந்து ரொம்ப கவனம் எடுத்துட்டு பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ல வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு இத ஆக்ஷன் பண்றதாகட்டும், கமல வந்து நேருக்கு நேரா பார்த்து அவர் பேசுற டயலாக் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சிம்புவுடைய கேரக்டரா வந்து சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னொரு தடவ பார்க்கலாம். சிம்புக்காக அத பார்க்கலாம் அப்படின்னு தோணுது நமக்கு. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு.